இன்று தமிழகத்தின் மாப்போ சிவஞானி ஐயா அவர்களுடைய 121வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவரும் அதன் முதன்மை தலைவருமான ஐயா மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் இந்த விழாவில் பங்கு பெற்று அதன் அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் மக்களோடு மக்களாக இணைந்து இந்த ஐயாவின் 121வது விழாவை சிறப்பாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள். நான் என் வாழ்நாளில் அவருடைய புத்தகத்தை நிறைய இலக்கிய புத்தகங்கள் படித்திருந்தாலும் மாப்போ ஐயாவுடைய இலக்கியத்தை பார்க்கும்போது தமிழ் இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், தமிழர்களின் முன்னேற்றம், சமுதாயத்தின் முன்னேற்றம் என்று பாராமல் எல்லா இன மக்களுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் ஐயா. அவர் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் நம்முடைய தமிழகத்தை, சென்னை மாகாணத்தை காப்பாற்றிய மாபெரும் தலைவராகவும் இன்று மக்களால் போற்றப்படுகிறார்கள். நான் நேற்று சட்டமன்றத்தில் திருமதி அன்புமணி சௌமியா அம்மா ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தார்கள். அந்த தகவல் புத்தகத்தில் அவருடைய வரலாறுகள் நாங்கள் யாரும் பார்க்கவில்லை. அது தவறான தகவலாகவே எங்களுடைய அமைப்பிலிருந்து எல்லோரும் சொல்லக்கூடும். ஆனால் சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய தகவல்களை எப்பொழுதுமே சரியானதாக இருக்கணும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னவென்றால் ஐயா அவர்கள் அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும், உயிருள்ள மூச்சு வரைக்கும் தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இலக்கியத்துக்காகவும் சென்னை மாகாணத்தை தமிழ்நாட்டோடு இணைக்கணுங்கிற ஒரே பண்பாட்டோடு தன் உயிரை தியாகம் பண்ணவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம், பட் அவர் தான் இருக்க முழு காரணம். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் இன்று தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய திரு சரவணன் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த இலக்கிய சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணி மிகச்சிறப்பாக மிக பொறுப்பாக தொடர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்து கூற கடமை பண்ணியிருக்கிறோம். ஐயா அவர்கள் புகழ் உலகம் உள்ளவரை, மக்கள் உள்ளவரை என்றென்றும் அவருடைய புகழ் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றியுடன் சௌந்தரராஜன்.